गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஜனவரி மாதம் 20ஆம் தேதி, ஜெய வருஷம் தை மாதம் 6ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், திதி அமாவாசை, யோகம் சித்த யோகம். காலை 9:42 வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். ரிஷபராசிக்கு 9:42 சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. இன்றைக்கு கடந்த 2 நாட்களாக இருந்தது ரிஷபத்திற்கு. இன்று காலை 9:42 சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. அதன் பிறகு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்று காலை 9:42 AM மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய விசேஷம், இன்றைய சிறப்பு அமாவாசை. தை மாதத்திலே வருகின்ற அமாவாசை சற்று அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே தை அமாவாசை என்பது மிகச் சிறப்பானது. இன்றைய தினம் தை அமாவாசை. தை அமாவாசை இன்றைய தினம். ஆகவே அவரவர் தங்களது குடும்பத்து பெரியவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நாள் தை அமாவாசை. குடும்பத்திலே வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் பித்ருக்களை நினைத்து வழிபட வேண்டும். இந்த வழிபாடு யார் செய்யணும் அப்படின்னா, யாருக்கு அப்பா இல்லையோ அவங்க தான் செய்யணும். அப்பா இருந்தால் அப்பா தான் செய்யணும். பிள்ளைக்கு செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது. தந்தை இல்லாத குடும்பத் தலைவர்கள் அல்லது தந்தை இல்லாத ஆண்கள் தங்களது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தத்தம் குல வழக்கப்படி தர்ப்பணம் செய்வது என்பது அனைவருக்கும் உண்டு. எல்லாருக்கும் இந்த நியதி உண்டு. ஏன்னா தென்புலத்தார் என்று பித்திருக்களை பற்றி நமது தமிழ் இலக்கியமே பேசியிருக்கிறது. தென்புலத்தாருக்கு வழிபாடு செய்தல் என்பது மிக பழமையான ஒன்று. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுகின்ற தமிழ் பாடல்களிலே தென்புலத்தார் வழிபாடு செய்தது பற்றிய குறிப்புகளெல்லாம் இருக்கின்றன. ஆகவே அது வேறு விதமான அதற்கு எந்த ஒரு சாயமும் தயவு செய்து பூச வேண்டாம். இது நாம் அனைவருக்கும் பொதுவானது தான். இது இன்று ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, தனுசில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கும்பத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. காலை 9:42 சந்திரன் தனுசு ராசியிலிருந்து நகர்ந்து மகரத்திற்குள் செல்கிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே காலையில் இருக்கும் சந்திரன் 9:42 10ஆம் இடமாகிய மகரத்திற்கு சென்று விடுகிறது. 10ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. 4 கிரக சேர்க்கை 10ஆம் இடத்திலே ஏற்பட்டு அவை குருவால் பார்க்கப்படுகின்றன. ஆகவே உங்களது தொழில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டும். தொழிலிலே நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு உருவாகக்கூடிய, அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாள் இது. ஒரு தொழில் வளர்ச்சி மட்டுமன்றி குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். குடும்பத்திலே அமைதி நிலவும், அனைவரோடும் நல்லிணக்கம் ஏற்படும், மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்திலே ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். ரிஷப ராசிக்கு காலை 9:42 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான்
உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு நாள் முழுவதும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக விளங்குகிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரனோடு சூரியனும் புதனும் இணைந்திருக்கின்றன. சந்திரனும் அங்கு போய் இணைகிறது. இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து அது குரு பார்வையிலே வருகிறது. ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே உங்களுக்கு அதிக நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு நேரம் என்று சொல்லலாம். மிகச்சிறிய அளவிலே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் திடீரென ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு மிகப்பெரிய தொழில் செய்ய துவங்கி விடுவார்கள். தொழில் ரீதியான வளர்ச்சி மிக பெரிதாக இருக்கும். உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கும். வங்கிகளிலிருந்தும் தனியார்களிடமிருந்தும் நிதி உதவி பெற்று தொழிலை மேம்படுத்துவீர்கள், வளர்ச்சி அடைய செய்வீர்கள், விரிவுபடுத்துவீர்கள். தொழில் அமோக வளர்ச்சி அடைகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் வெற்றிகரமாக பேசி முடிக்கப்படும். பேச்சுவார்த்தையெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்று காலை 9:42க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே முக்கியமான ஏதேனும் வேலைகள் இருந்தால் காலை 9:30 மணிக்கு முன்பாக ஏதாவது பேசுறதா இருந்தால் யார்ட்டையாவது பேச்சுவார்த்தை நடத்தலாம். அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் ஒன்றும் அப்ரோச் பண்ண முடியாது அப்படின்னா இன்றைக்கி விட்டுருங்க. நீங்கள் சந்திராஷ்டம நாளுங்கிறதுனால புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்து வரும். இன்றியமையாத கடமைகள் அவசியம் செய்துதான் ஆக வேண்டும் என்று இருக்கக்கூடிய உங்களுடைய டியூட்டிஸ் என்னவோ அதை மட்டும் செஞ்சுடுவாங்க. யார்ட்டையும் ரொம்ப பேச வேண்டாம். நீங்கள் எதை சொன்னாலும் அதை திருத்தி சொல்வார்கள். கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு யார்ட்டையா போய் சொல்லி ப்ளோ பண்ணிடுவாங்க சின்ன விஷயத்தை. ஆகவே நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு பேச வேண்டிய நாள். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடமாகிய தனுசிலே குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. இன்று காலை 9:42க்கு சந்திரன் தனுசிலிருந்து நகர்ந்து மகரத்திற்குள் வந்து விடுகிறது. மகரத்திற்குள் வந்ததும் குருவால் பார்க்கப்படுகிறது. குரு பார்வையிலே ராசி அதிபதி வருகின்ற ஒரு நல்ல நாள். சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களோடு சந்திரன் இணைகின்ற நாள். இந்த 4 கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலேயே நிகழ்கிறது. இது ஒரு அற்புதமான ஒரு நன்மை செய்யும் ஒரு கிரக அமைப்பு. மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைக்கும். கலைத்துறையிலே உள்ளவர்கள், பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய கட் அவுட்டெல்லாம் வைப்பாங்க, பேனர்லாம் வைப்பாங்க, பக்கம் பக்கமாக போஸ்ட் அடித்து ஓட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய புகழ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது திறமைகளை அனைவரும் பாராட்டுவார்கள். இன்றைய தினம் நீங்கள் திரளான மக்களை சந்திப்பீர்கள். அவர்களின் அமோக ஆதரவை பெறுவீர்கள். உங்களது பொது வாழ்க்கையிலே உங்களது எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். அதற்கான அடித்தளமிடுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிக மிக வலுவான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 6ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்திலே போய் 4 கிரகம் ஒன்றாக சேர்ந்தாலும் ராசி அதிபதி சூரியனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. ஆகவே அது மிகச்சிறப்பான ஒரு நன்மை. 2 சுப கிரகங்களுடன் ராசி அதிபதி சேர்ந்திருக்கிறது. புதன் சுக்கிரனோடு சேர்க்கை, குரு பார்வை. ஆகவே இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் என்று சொல்ல வேண்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்து சேரும். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதனோடு சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றன. குரு பார்வையிலே ராசி அதிபதி புதன் 5ஆம் இடத்திலே அற்புதமாக இருக்கிறது. 5க்குடைய சனிக்கும் குரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். பதவியிலே நிரந்தரமாகாமல் டெம்பரரியிலேயே இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ பர்மனெண்ட் ஆகிடும் ஜாப். தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். கேட் ஆன் தி வால் மாதிரி ஜாபில் சில பேர்லாம் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ் போகும்போது இன்றைக்கி நம்ம சீட்டு நமக்கு உண்டா, இன்றைக்கி நம்ம சீட்டு நிலைக்குமா,
இல்லை அது யாருக்கா கொடுத்துருப்பாங்களான்னு பயந்துக்கிட்டே போகிறாங்களாம் சில பேர். பாவம், போய் சீட்டில் உட்காண்டதுக்கப்புறம் தான் நிச்சயம். அது வரைக்கும் இன்றைக்கி என்ன ஆகும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு பயத்தோடு வேலை பார்த்துட்டு இருந்தால் எப்படி அவங்களுடைய திறமை வெளிப்படும்? அது மென்பொருள் துறையிலே சற்று அதிகமாக இருக்கிறது. அத்தகைய நிலையிலே இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு நிரந்தரமான ஒரு வேலை, விநாயகப் பெருமானின் அருளால் உங்களுக்கு வேலை நிரந்தரமாகும். இன்றைய தினம் உங்களுக்கு வேலை நிரந்தரமான உடனே அருகிலே உள்ள விநாயகர் கோவிலுக்கு போய் 21 பிரதர்சனம் பண்ணி 21 தேங்காய் வடல் போட்டு வாங்க. சிதறுகாய் 21 தேங்காய் உடைக்க வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய தொழில் தொடர்பான உங்களுடைய மனநிலையிலே இருக்கக்கூடிய அச்ச உணர்வு மறைந்து தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். அது நடந்தவுடனே நன்றியை விநாயகருக்கு தெரிவிக்க வேண்டும். துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே பன்மடங்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உணவு தானியங்கள், உணவுப் பொருட்கள், உணவு போன்றவற்றை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, அந்த வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது மிக மிக பெரிய அளவிலே தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். புதிய தொழில் துவங்குதல் இப்பொழுது சாத்தியமாகும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்தால் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கின்ற நாள். 2ஆம் இடத்திலே காலை நேரத்தில் இருந்து விட்டு பிறகு 9:42க்கு 3ஆம் இடமாகிய மகர ராசிக்கு சந்திரன் நகர்ந்து விடுகிறது. அங்கே குருவால் பார்க்கப்படுகிறது. குரு பார்வையிலே சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள். இந்த 4 கிரகங்களுமே விருச்சிக ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள். அவை 4ம் சேர்ந்து ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுவதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நடைபெறும் என்று சொல்லலாம். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய விருதுகள், பட்டங்கள், கௌரவங்கள் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் உழைத்து கொண்டிருக்கும் உழைப்பிற்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். உணவுத்துறையிலே உள்ளவர்கள், ஜவுளி போன்ற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலே வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், ஜுவல்லரி தொடர்பான நகை, ஆபரணம், அழகு செய்தல், தங்கம், வெள்ளி ஆபரணங்கள் மற்றும் பளபளப்பான ஜொலிப்பாக இருக்கக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், வாசனையாக இருக்கக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும். அழகு நிலையம் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் பௌர்ணமி விரதம் இருந்தால் மிகவும் நல்லது. இன்றைக்கு அமாவாசை, இன்னும் சரியா 15 நாள் இருக்கு பௌர்ணமிக்கு. இன்றைய தினம் தை அமாவாசை. தை மாதத்து பௌர்ணமி வரும்பொழுது அன்றைய தினம் விரதம் இருப்பது நல்லது. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு கிரகம், அஷ்டமாதிபதியாக இருப்பதால் அது அடிக்கடி ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும். எப்படி சந்திரன் வளர்பிறை தேய்பிறை என்று இருக்கிறதோ அதை போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வளர்பிறை தேய்பிறையாகவே இருப்பீர்கள். வளர்பிறை வரும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். தேய்பிறை வரும்பொழுது வாழ்க்கையில் தேய்பிறை, நான் சொல்கிறது சந்திரனுடைய தேய்பிறை சொல்லலை. லைஃப்லேயே சில பேருடைய கிராஃப் பார்த்தா அப்படி மேலே போயிட்டு கீழே வந்து, மேலே போயிட்டு கீழே வந்து, இப்படியே தான் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ராசி வந்து நம்ம முக்கியமாக தனுசு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா கடகம், அதுக்கப்புறம் மேஷம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கெல்லாம் அந்த ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இல்லாமல் இருப்பதற்கு சந்திரனை வழிபட வேண்டும். பௌர்ணமி என்று விரதம் இருப்பது மிகவும் நல்லது. பௌர்ணமி பூஜை செய்வது மிகவும் நல்லது. இன்றைய தினம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே சந்திரன் காலை 9:42 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 2ஆம் இடமாகிய மகரத்திற்கு சென்று அங்கே உள்ள சூரியன், புதன், சுக்கிரனோடு சந்திரனும் ஒன்றாக இணைகிறது. இந்த 4 கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு விளங்கும். இன்றைய தினம் நீங்கள் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை பார்ப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள்
அடைய விரும்பும் பொருளை அடைவீர்கள். உங்களது விருப்பம் என்னவோ அது நிறைவேறும். உங்களது குறிக்கோள் என்னவோ அதை அடைவீர்கள். உங்களது இலக்கை நிறைவேற்றுவீர்கள். நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் வியாபாரத்தில் இருந்தாலும் அல்லது உத்தியோகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். தொழில் வளர்ச்சி, பொருளாதாரத்திலே வளர்ச்சி போன்ற இரண்டும் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கணவன் மனைவி உறவு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இல்லறத்தை நல்லறமாக நடத்துகின்ற ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய யோகமான நாள். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கும்ப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் ஒன்றாக இணைகின்றன. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சரியாகிவிடும். சுப விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இந்நாளில் இருக்கிறது. மகிழ்ச்சியான செலவு செய்வீர்கள். நிறைய விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் போன்றவற்றையெல்லாம் வாங்கி மகிழ்ந்து அணிந்து அதிலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் உள்ள அனைவரின் அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதிலே நீங்கள் பங்கேற்பீர்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 11ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் சேர்க்கை என்பதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். அதிலே புதன் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து அனைத்து கிரகங்களும் குருவால் பார்க்கப்படுகின்றன. இந்த 4 கிரகங்களும் குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். ஆகவே அதிக அளவிலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார நிலையிலே உள்ள தடைகள், தட்டுப்பாடுகள், பற்றாக்குறைகள் எல்லாம் நீங்கிவிடும். உத்தியோகத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும். வேலையிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டவர்கள், சஸ்பென்ஷனில் இருக்கிறவங்களாம் இப்போ மறுபடியும் வேலையில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. மீண்டும் நீங்கள் பணியை அமர்த்தப்படுவீர்கள். உத்தியோகத்திலே உள்ள அனைத்து விதமான தடைகளும் நீங்கிவிடும். உத்தியோகம் மீண்டும் தொடரும். அலுவலகத்திலே உங்கள் மீது ஏதேனும் விசாரணை நடத்தப்பட்டிருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் திருவோண விரதம், சிராவண விரதம். திருவோணம் சிரவணம் எல்லாம் ஒன்றுதான். திருவோணம் என்பது தமிழிலே சொல்லுகிறது. சிரவணம் என்பது சமஸ்கிருதம், தெலுங்கு எல்லாத்திலையும் சிராவணம் அப்படிம்பாங்க. நாளைய தினம் திருவோண விரதம். புதன்கிழமையும் திருவோணமும் சேர்ந்து வருகிறது. புதன்கிழமையே பெருமாள் வழிபாட்டிற்கு மிக விசேஷமான ஒரு நாள். நாளைய தினம் புதன்கிழமை திருவோண நட்சத்திரம். ஆகவே திருவோண விரதம் இருப்பவர்கள் நாளைய தினம் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். उषःसन्ध्या समासन्ना जनास्वत्सेवनोत्सुकाः उत्तिष्ठ त्वं जगन्नाथ सुप्रभातं वदामि ते भगवन् सङ्गमेश त्वम् उत्तिष्ठ वरदो भव उत्तिष्ठ त्वं जगन्मातः सुकाल्यां वेदनायिके. ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைய, உங்களுடைய பிரச்சனைகள் தீர,
ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காண யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணதே நமக. ஓம் கம் கணபதயே நமக. அபராஜித பிங்காட்சா நமஸ்தே ராமபூஜிதா. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வகா சதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஜெய வருஷம் தை மாதம் 6ஆம் தேதி 20/1/2015 செவ்வாய்க்கிழமை. இன்று இருக்கக்கூடிய ஒரு மங்களகரமான நல்ல நிகழ்ச்சிகளை பற்றியும் ஆன்மீக விஷயங்களை பற்றியும் நம்ம விரிவாக பேசலாம். ஓகே சுவாமிஜி, இன்னைக்கும் நிறைய நேர்கள் இணைப்புல காத்துக்கிட்டே இருக்காங்க. முதல் நேர் யார் எங்க இருந்து பாத்துடலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் ரமேஷ். ரமேஷ், எங்க இருந்து பேசுறீங்க சார் நீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்காக இன்னைக்கு நம்ம சுவாமிஜி கிட்ட நீங்க கேள்வி கேட்க போறீங்க? இல்ல, எனக்காக தான் கேட்குறேன். உங்களுக்காக தானா? ஆமா. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். என்னோட பிறந்த தேதி 10/8/1980. கடக ராசி, பூச நட்சத்திரம். ஓகே, என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட கேட்கணும் சார் இன்னைக்கு? எனக்கு தொழில் சரியாவே கொஞ்சம் டல் ஆயிட்டே வருது. உடம்பு அடிக்கடி டல் ஆகுது. அதை பத்தி கேட்கலாம். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? கைத்தறியில நெசவு தொழில் பார்க்குறேன். சரிங்க சார், நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கான தீர்வு என்னங்கிறது நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க பரம்பரையா இந்த தொழில் செய்றீங்களா? ஆமாங்க சாமிஜி, பாரம்பரியமா தான். ஆரோக்கியத்துல என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு இது வரைக்கும் உங்களுக்கு? அடிக்கடி உடம்புல தலைவலி வந்துடுது, இல்லாட்டி ஏதாச்சும் கை கால் வலி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அலுப்பாயி வேலை குறைஞ்சிட்டே வருது. உலகத்திலேயே உயர்ந்த தொழில் சொல்லும் போது இந்த விவசாயமும் நெசவும் தான் முதலிடம். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா உயர்ந்த தொழில் செய்தா கூட வாழ்க்கை இப்ப கால வெள்ளத்துல வளம்ன்றது குறைஞ்சு போச்சு. நிறைய விஞ்ஞானம் ஆகி போய், ஆனா எப்பயுமே மெய்வருத்த கூலி தரும்னு இன்னைக்கு சந்திரன் பிரதானமா வந்ததுனால உங்க உழைப்பு வீண் போகாது. அப்படிதான் வந்திருக்கு. உங்களோட உழைப்பு வீண் போகாது. நியாயமா தர்மமா நேர்மையா உழைக்கக்கூடிய உழைப்பு எப்பயுமே வீண் போகாது. ஆனா எப்பயுமே ஏற்ற இறக்கம் எல்லாருக்கும் சகஜம். ஸ்ரீ ராமபிரான் கஷ்டப்பட்டார், தர்மர் கஷ்டப்பட்டார், நலன் கஷ்டப்பட்டார். எதுக்கு சொல்றோம்னா ஹரிச்சந்திர மகாராஜா கூட ரொம்ப சிரமப்பட்டார். அதனால கால வெள்ளத்துல ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப சகஜம். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி சந்திரன் பிரதானமா வந்ததுனால நீங்க பெண் தெய்வ வழிபாடு செய்யறது உங்க தோளுக்கு உயர்ந்த நிலையை உங்களை அழைச்சு போகும். அதே நேரத்துல உங்களுக்கு கடந்த காலத்துல இருந்த அர்த்தாஷ்டம சனி விலகியாச்சு. இப்ப ஜென்ம குரு இப்ப உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஜென்ம குரு விலகிறார். இந்த காலகட்டங்கள்ல ஒரு 10% ஒரு நல்ல பலன் சொல்லலாம். ஆனா ஜாதக ரீதியா சொல்லும் பொழுது இந்த பெண் தெய்வ வழிபாடு தான் இந்த பிரச்சனையில இருந்து உங்களை முழுமையா வெளில கொண்டு வந்துடும். பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் படம் வச்சு மல்லிகைப்பூ அல்லது வாசனை பூவால, வெள்ளை நிற பூவால் அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ண முடியலன்னா வெறுமை அந்த மலர் சாத்தி தூப தீப நைவேத்தியம் செய்து பால் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்க. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு மாலை வேளை பெண் தெய்வ வழிபாடு பண்ணி வீட்லயே அம்மனுக்கு அதே அம்மன் படம் வச்சு அதேமாரி பால் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்க. இது பண்ணீங்கன்னா, இது பண்ணிட்டு சந்திர பகவானை தியானம் பண்ணுங்க, இல்லை சந்திரனை தரிசனம் பண்ணுங்க. கட்டாயம் தொடர்ந்து ஒரு 6 பௌர்ணமி செய்யுங்க. இந்த பிரச்சனையோட ஏற்ற இறக்கம் கட்டாயம் உங்களுக்கு தீரும். அப்புறம் நீங்கள் வீட்டில் முடிஞ்சால் சாதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா துளசி செடி வைங்க. பொதுவாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா சில செடிகளுக்கு சில தோஷங்களை போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, அற்புதமான ஆற்றல் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் எலுமிச்சை, மருதாணி, நெல்லி இதுக்கெல்லாம் கூட தெய்வீகமான சக்திகள் உண்டுன்னுவா. அந்த காலத்தில் வீட்டுக்கு பின்னால் தோட்டங்களில் இந்த செடிகளை வைப்பா. அது ரொம்ப தெய்வீகமான சக்தின்னு சொல்வா. இப்போ நீங்கள் வீட்டில் துளசி செடி வைங்க. இப்போ சொன்ன இந்த பௌர்ணமி அன்னைக்கு பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடும் தீரும். இந்த நெசவு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிற ஏற்ற இறக்கம் மாறும். இது நடுவில் ஒரு சின்ன பரிகாரமாக நவக்கிரகத்தில் உங்களுக்கு நவக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த நவக்கிரகத்தில் செவ்வாய்க்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்க. கட்டாயம் உங்களோட பிரச்சனை முழுமையாக தீரும். பயப்பட முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தைரியமாக இருக்கலாம்.
நீங்கள் போயின்னு இருக்க பாதை வெற்றியை நோக்கி உங்களை கட்டாயம் ஆயிட்டு போகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இந்த நெசவு தொழில் மட்டும் இல்லாம நிறைய தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு, நிறைய வந்து டவுன் ஆயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க எல்லாருமே. அவங்களாம் என்ன சுவாமிஜி பண்ணலாம்? பொதுவாக வந்து நாம் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் இதெல்லாம் வந்து நாம் மீண்டும் வெளியில் வர்றதுக்கு அநேக விதமான ஸ்தல யாத்திரைகள்லாம் சொல்லியிருக்கு. பொதுவாக வந்து தம்பதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு வளர்கிறதுக்கு நிறைய க்ஷேத்திரங்கள் சொன்னாலும், நீங்கள் கேட்ட மாதிரி இந்த தொழில் ரீதியான விஷயங்களுக்கு அவங்க குலதெய்வத்தை வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் குலதெய்வ பூஜைன்னா பங்காளிகள், அண்ணன் தம்பி எல்லாரும் கூடி 7 தலைமுறை ஒன்றா கூடி ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு குலதெய்வத்தை அவள் செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கணும்னு பூஜை பண்ணுவாள். அந்த மாதிரி குலதெய்வத்தை வந்து எல்லாரும் கூடி பூஜிக்கும் பொழுது அவங்க செய்கிற தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் குலதெய்வ வழிபாடுன்றது மறந்துட்டோம், குலதெய்வத்தையே மறந்துட்டோம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குடும்பம்னு சொன்ன உடனே இப்போ வந்து கணவன் மனைவி குழந்தைன்ற அளவு தான் ஆகிப்போச்சு. ஆனால் சகோதரன் சகோதரி, இன்னும் கேட்டால் பங்காளின்னு சொன்னான், 3 தலைமுறை 7 தலைமுறை பங்காளி கூட ஒன்றா சேர்ந்து குலதெய்வத்தை பூஜிப்பான். அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடை விடாமல் செய்தாலே நாம் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் வந்து சிறப்பாக இருக்கும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. ரொம்ப நன்றி சுவாமிஜி. இதே மாதிரி அடுத்த நேரம் வந்து இணைப்புல காத்துக்கிட்டே இருக்காங்க, யார் எங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார், உங்களோட பேர் சொல்லுங்க. கண்ணன். எங்க இருந்து பேசுறீங்க சார்? திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர்ல இருந்து பேசுறேன். கண்ணன் சார், யாருக்காக வந்து சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு நீங்க பேச போறீங்க? அது நான் ஞானமுத்துராஜ் பேசுறேன், கண்ணனோட அப்பா. ஓகே. கண்ணன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு, ஃபைனல் இயர். அவருக்காக கேட்கணும். அவருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். பூச நட்சத்திரம், கடகராசி, 27/10/94 பிறந்தாரு. என்ன கேள்வி குறித்து சுவாமி கிட்ட வந்து சந்தேகம் கேட்க போறீங்க? பையன் 333 படிக்கிறான். ஓகே சார். மேல் கொண்டு என்ன படிக்கலாம்னு கேக்குறாங்க. ஓகே சார், இத குறித்து வந்து நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்க பையன் இவர்தான் குடும்பத்துக்கு மூத்தவரா? குடும்பத்துக்கு இவர்தான் மூத்தவரா? ஆமாங்க ஐயா. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உங்க பையனுக்கு வந்து சுக்கிரன் பலமா வந்ததாலையும் சந்திரனோட பார்வை சப்த ரிஷி வாக்கியபடி பட்டதாலையும் பையனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் அல்லது நவீன விஞ்ஞானம் சார்ந்த கல்வி சிறப்பானது. இப்ப இவர் படித்த படிப்புக்கும் ஒருவேளை இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த நவீன கல்விக்கு சம்பந்தம் இல்லைனாலும் இந்த படிப்பை முடிச்சுட்டோ குறுகிய கால படிப்பா 4 வருஷம் 3 வருஷம் இல்லாமல் குறைஞ்சது 6 மாதம் இல்லை 1 வருட படிப்பா கம்ப்யூட்டர் அது சார்ந்த வகையான ஒரு தொழிலை இவர் படிக்க வாய்ப்பு இருக்கு. கணிதனை பொறியாளியாக்கி கற்றறியும் கலைகள் அறிவார்னு அந்த மாதிரி நவீனமான உங்களுக்கு கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் 6 மாதம் இல்லை 1 வருடம் படிக்க சொல்லுங்க. இவர் படித்த படிப்புக்கு ஏற்ப அடுத்து படிக்கக்கூடிய படிப்புக்கு ஏற்ப சிறப்பான ஒரு வாய்ப்பு இவரை தேடி வரும்னு சொல்லலாம். படிப்புக்காக இடமாற்றம் இவர் செய்ய வேண்டி வரலாம். ஆமா, இவருக்கு வந்து தனிப்பட்ட பரிகாரம் வேண்டாம். வியாழக்கிழமை அயக்ரீவர் படம் வச்சு தொடர்ந்து பூஜிக்கிறது நல்லது. வேற பரிகாரம் அவசியம் இல்லை. வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க சார். என் பேர் கீதராஜவர்மன். எங்க இருந்து பேசுறீங்க சார்? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். யாருக்காக சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு நீங்க பேசணும் சார்? எனக்கும் என்னோட வைஃப்க்கும் மேரிட் லைஃப பத்தி கேட்கணுங்க. சரி சார். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 3/3/1981. உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசி. அவங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சார்? என்னோட வைஃப் பேரு விஜயலட்சுமி. 14/8/1986 அவங்க பிறந்தது. கேட்டை நட்சத்திரம், விருச்சக ராசி. கண்டிப்பா சார், இதற்கான வழி என்ன அப்படிங்கறது வந்து நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, என்ன மாதிரி இப்ப கேட்கணும் கேள்வி உங்களுக்கு? கணவர் மனைவி உங்க உறவு பற்றி சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆக போகுது. இப்ப குழந்தை ஒரு பேபியும் பொன் குழந்தை இப்ப டிசம்பர் 12 பிறந்திருக்கு. இப்ப என்னன்னா நான் கஷ்டப்பட்டு ஒரு கம்மியான
சம்பாதிக்கிற வேலையில இருக்கேன் சுவாமிஜி. சரி. என்னதான் நான் சம்பாரிச்சு அன்பா பாத்துக்கிட்டாலும் அவ வந்து அவங்க சொந்தக்காரங்க தான் ஃபர்ஸ்ட், நான் நெக்ஸ்ட்ங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கா. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே வர மாட்டேங்குது. உங்களுக்கு கல்யாணம் இப்ப 17 வயசுல உங்க ஒய்ஃபுக்கு அப்ப 17 வயசா கல்யாணம் ஆகும்போது? இல்ல சுவாமிஜி, லாஸ்ட் இயர் தான் அவங்களுக்கு 28 வயசு. அப்ப எந்த வயசு பிறந்த வருஷம் என்ன சொன்னீங்க? 1986 என் ஒய்ஃப். 86. சரி. ஆமா சுவாமிஜி. இப்ப எப்போதுமே சொந்தத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நான் சொந்தம் வேண்டான்னுலாம் சொல்லல, இருந்தாலும் எங்க சைடு சொந்தம் ரொம்ப கம்மி. நானும் அம்மா தம்பி தான். இருந்தாலும் இல்லாததையே கேட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்க மாட்டேங்குது சுவாமிஜி. அது ரொம்ப. அவங்க சொந்தத்தை பத்தி உயர்வா பேசுறாங்களா? ஆமாங்க சுவாமிஜி. உங்க சொந்தத்தை பத்தி குறைவு சொல்றாங்களா? ஆமா, சொந்தம் இல்ல அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இருக்கிறத பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவு அன்பா பேசினாலும் அவங்க சொந்தத்தை பத்தி பேசுறதுதான் அதிகமா இருக்க வெளியே மத்த எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் சுவாமிஜி கஷ்டமா இருக்கு. அதாவது நீங்க கேள்வி கேட்ட நேரத்துல கலத்திரக்காரகன் சுக்கிரன் நீச்ச கிரக சம்பந்தத்தோட வந்ததுனால சப்தரிஷி வாக்கியப்படி ஏற்ற இறக்கங்கள் தாழ்வுகள் இருக்குன்னு வருது. ஆனா நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாத்து வந்து ஒரு 3 மாசம் ஒரு மண்ணில் வச்சுட்டு அதை நம்ம பிடிங்கி இன்னொரு மண்ணில் நட்டா கூட அது வேறு பிடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். ஒரு 28 வருடம் 20 வருடத்துக்கு மேலே ஒரு குடும்பத்தில் வளர்ந்து இன்னொரு இடம் வந்தவங்களுக்கு அந்த பழைய மனம் போகிறது ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா? அது ஒரு விஷயம். அதனால நீங்கள் அது ஏற்ற இறக்கம்ன்றது இயற்கையாகவே இருக்கும். அந்த குறைபாடு உங்களுக்கு வெளிப்படையாகவே தெரியுதுன்னு சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்ச நாள் கூட நீங்கள் விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். பொதுவாக மணி மந்திர ஔஷதத்தில் ஒரு ஜோதிடருக்கு வந்து உலக ஞானமும் கட்டாயம் வேணும். உலக ஞானம் இல்லாமல் வெறும் கிரகங்களை பற்றியே பேசும்பொழுது ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒருத்தர் ஜோதிடம் சொன்னார், சிங்கப்பூர்லேருந்து வந்தவருக்கு எனக்கு வேண்டிய நண்பர், நீங்கள் டெய்லி காக்காக்கு 3 உருண்டை சாதம் எள்ளு வச்சு மொட்டை மாடியில் கொண்டு போய் வைங்கன்னார். சிங்கப்பூரில் அந்த மாதிரி வச்சா காக்காவும் வராது, உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டும் பண்ணிவிடுவா. அந்த மாதிரி வைக்க முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, சில ஊர்களில் காலதேச வர்த்தமானங்கள் தெரியாமல் நம்ம பலன்களை சொல்லக்கூடாது. அது மாதிரி சொன்னாலும் பலன் தராது. அதுக்கு எதுக்கு சொல்ல வரோம் இதுன்னா, சில நேரங்களில் உலக ஞானம்ன்றது இந்த இடத்துல அவசியம். அதனால் ஜோதிடம் சொல்கிறவர் அதையும் அனுசரித்து சொல்லணும். அதுக்காக சொல்ல வந்தோம். இப்போ உங்களுக்கு சுக்கிர பிரீத்திக்காக நாங்கள் ஒரு பரிகாரம் சொல்கிறோம், அதை செய்யுங்க. அதே நேரத்தில் இது ஒன்றும் பெரிய ஒரு மனக்குறையாக நீங்கள் எடுத்துக்காமல் இதை நீங்கள் ரொம்ப லேசாக எடுத்துக்கிட்டே போகிறது குடும்ப உறவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இப்போ சொல்கிற பரிகாரத்தை செய்யுங்க. கணவன் மனைவி உறவுகள் கட்டாயம் பலப்படம். நிச்சயம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நிம்மதியை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர பகவான் சந்நிதியில் போயிட்டோ அவருக்கு வஸ்திரம் சாத்தி மொச்சை ஒரு கிலோ மொச்சை வாங்கி வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு கல்கண்டு வச்சு அந்த சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த மொச்சையை தானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோ மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இதை ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா போகிறோம், ஒரே ஒரு முறை பண்ணிங்கன்னா போகிறோம். ஒரு நல்ல திருப்பத்தை நீங்கள் சந்திப்பீங்க. வேறு எதுவும் பரிகாரமே வேண்டாம். இது ரொம்ப எளிய பரிகாரமாக இருக்கும், ஆனால் பலன் நிச்சயம் கிடைக்கும். சுக்கிர பகவானை நல்லா தியானம் பண்ணுங்கள். மொச்சை பூச்சி இல்லாத மொச்சையாக வாங்கி தானம் பண்ணுங்கள். இந்த மொச்சையில் பூச்சி கிச்சிலாம் இருக்கக்கூடாது, வாங்கி தானம் பண்ணுங்கள். அன்றைக்கி அர்ச்சனையும் பண்ணுங்கள் சுக்கிர பகவானுக்கு. வீட்டில் வந்து மகாலட்சுமிக்கு வெத்தலைப்பாக்கு சோடச உபச்சாரம் பண்ணி தேங்காய் உடைச்சி வழிபாடு பண்ணுங்கள். வேறு ஒன்றும் வேண்டாம். கட்டாயம் மன அமைதியும் குடும்ப ஒத்துமையும் கிடைக்கும். வேறு பரிகாரங்கள் உங்களுக்கு அவசியம் இல்லை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். நம்மளுடைய போன காலருக்காக வந்து மன நிம்மதியான ஒரு தீர்வு நீங்க சொன்னீங்க சுவாமிஜி, ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த நேரம் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேம், நான் மகாலட்சுமி சென்னையில இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க மகாலட்சுமி, யாருக்காக வந்து சுவாமிஜி கிட்ட நீங்க பேசணும் இன்னைக்கு? மேம், நாங்க எங்களுக்காக தான் பேசணும் மேம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு மேம், இன்னும் குழந்தை இல்ல. அது பத்தி தான் சுவாமிஜி கிட்ட கேட்கணும். சரி, உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட பிறந்த தேதி 9/7/1986 மேம். என்னோட கணவர் பேர் வந்து சுரேஷ். அவரோட பிறந்த தேதி வந்து 11/10/1984. என்னோட ராசி வந்து கடக ராசி, பூச நட்சத்திரம். என் கணவரது வந்து மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம் மேம். எங்களுக்கு கல்யாண நாள் வந்து 1/6/2012. கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க. இதற்கான தீர்வு என்னங்கிறது வந்து நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம். நீங்க உங்க குடும்பத்துல எத்தனாவது குழந்தைமா? சுவாமிஜி வணக்கம். சுவாமிஜி நமஸ்தே, சொல்லுங்க. நான் ஒரே பொண்ணு தான் சுவாமிஜி.
இப்போ உங்களுக்கு வந்து கடுமையான புத்திர தோஷங்கள் இல்லை அப்படின்னு வந்திருக்கு. ஓகே சாமி. உங்களுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரமா சொல்றோம். நீங்க Okay, அதை சாமிஜி. செய்யுங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். ஓகே சாமி. அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். ஓகே சாமிஜி. நீங்க வந்து புதன்கிழமை ஓகே சாமிஜி. நீங்க தவழத கிருஷ்ணன் படம் வச்சு ஓகே சாமிஜி. பால் நைவேத்தியம் பண்ணுங்க. ஓகே சாமிஜி. இதை வந்து நீங்க தொடர்ந்து பண்ணலாம். இல்ல காலப்புறம் நீங்க குளிச்சுட்டோ பால் அடுப்புல காய்ச்சின உடனே கிருஷ்ண பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உபயோகப்படுத்துங்க. ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப வந்து கல்யாணமான நாள் மணநாள் வருதோ, கல்யாணமான மணநாள் அதே தமிழ் மாசம் அதே நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்க பூஜை பண்ணுங்க. வீட்டில் பண்ணலாம். நீங்க பசுமாடு வர வச்சு உங்களுக்கு அந்த பசுமாடுக்கு மஞ்சள்லாம் தடவி ஒரு புடவை சாத்தி வெத்தலைப்பாக்கு பழம் சக்கரை பொங்கல் கொடுத்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பண்ணி பூஜை பண்ணுங்க. 2. 3வது பரிகாரம், நீங்க வந்து சந்தான கோபால கிருஷ்ணனை பூஜிக்கலாம். இந்த கோவில் வந்து விருகம்பாக்கத்தில் ஒரு கோயில் இருக்கிறதா சொல்றா. இன்னொரு கோயில் வந்து மணலி கரிகிருஷ்ண பெருமாள் ஆலயம்னு இருக்கு. மணலியில கரிகிருஷ்ண பெருமாள் கோயில். அங்க போய் ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு அந்த கிருஷ்ண பகவானுக்கு பூஜை பண்ணுங்க. உங்க கையில் அந்த விக்கிரத்தை கொடுப்பா, அதை வாங்கி அந்த தொட்டிலில் விட்டுருங்க. வேற ஒன்றும் இல்லை. பால் நைவேத்தியம் பண்ணுங்க. அதாவது மணலி கரிகிருஷ்ண பெருமாள் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு போய் நீங்கள் அந்த சந்தான கோபாலகிருஷ்ணனை பூஜை பண்ணுங்க. வேற பரிகாரங்கள் எதுவும் வேண்டாம். பூஜை பண்ணும்பொழுது அந்த பசு வந்து ஆரோக்கியமானதாக இருக்கணும், வியாதி உள்ளதாக இருக்கக்கூடாது, கண்ணுக்குட்டியோட கூடினதாக இருக்கணும். அதுக்கு சக்கரை பொங்கல் நீங்கள் அன்றைக்கி பண்ண முடியலன்னா சாதத்தில் வெள்ளத்தையும் சேர்த்து கொடுங்க. ஒரு விஷயம் என்னென்னா, பூஜை பண்ணும்பொழுது பசுக்கு சாதம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடோ, அதாவது நீங்கள் சமைச்சு அதை நீங்கள் ஒரு பகுதி எடுத்ததாவோ அல்லது நீங்கள் முன்னால் மீந்து போனதாவோ கட்டாயம் இருக்கக்கூடாது. அதுக்கு கொடுக்கும் பொழுது சுவாமிக்கு எப்படி நைவேத்தியம் பண்ணுறோமோ அது மாதிரி நீங்கள் வந்து அப்போதைக்கு வடித்த அந்த சாதத்தை வெல்லம் போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா தனியாக சக்கரை பொங்கல் பண்ணி பசுக்கு கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு முறை பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு அதை பண்ண தெரியலன்னா பக்கத்தில் ஏதாவது கோயிலேருந்து ஒரு அர்ச்சகரை வழித்து அன்றைக்கி பண்ண சொல்லுங்கள். இல்லைனா நீங்களே லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் பண்ணலாம். இந்த புதன்கிழமை வந்து கிருஷ்ணன் படம் வச்சு கட்டாயம் தொடர்ந்து நீங்கள் தவழற கிருஷ்ணரை பூஜை பண்ணிடுவாங்க. ஆண் சந்ததி கட்டாயம் பிறக்கும். லகுபுத்திர யோக ஜாதகம் சொல்வா. ஒரு குழந்தை பிறக்கும், இல்லை 2 குழந்தைகளுக்கு மேலே இல்லைன்னு சொல்வா. ஆனால் இப்போ வந்து யாரும் நிறைய பகுபுத்திர லாபம்னு யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. அதனால் இதை மட்டும் செய்யுங்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. உங்களுக்கு சரியான நேரத்தில் சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகாலட்சுமிக்காக வந்து ஒரு மன நிறைவான ஒரு தீர்வு நீங்க சொன்னீங்க சுவாமிஜி. எந்தெந்த பிரச்சனைக்காக வந்து இந்த பூஜை எல்லாம் பண்ணலாம் சுவாமிஜி? அதாவது பூஜை பண்றதால எல்லா விதமான தரித்திரங்களும் விலகும் சொல்லுவா. எவ்வளோ, அதாவது இதுல தரித்திரத்துல கூட விதம் விதமா இருக்கான்னு சொல்லுவா. நிறைய இருக்கு. மகா தரித்திரம்ன்றது உண்டதை தின்றர். ஒருத்தன் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்றது, ஒருத்தன் கட்டிய வஸ்திரத்தை கட்டுறது, ஒருத்தன் பயன்படுத்திய ஆசனத்தை பயன்படுத்துறது. இங்கே பாருங்க, அதனால தான் ஒருத்தர் உபயோகப்படுத்துகிற படுக்கை ஆசனங்களை மற்றவாளை கொடுக்காதேன்னு சொல்வா. அதேமாதிரி ஒருத்தர் உபயோகப்படுத்திய பாதரட்சை, அது செருப்பை உபயோகப்படுத்துறது. இது மாதிரி நிறைய சொல்வா. உண்டதை தின்றுதல், கடுஞ்சொல் தாங்கல், இப்படி நிறைய சொல்லிட்டு போவா. அது அந்த தரித்திரங்கள் நீங்கிறதுக்கும், கணவன் மனைவி உறவுகள் வந்து பலப்படுறதுக்கும், பகை விலகவும், பித்ரு தோஷங்கள் விலகவும். இதை விட இன்னொன்று மேன்மையாக சொன்னான். ஒரு மனிதன் வந்து தான் இறந்து போயிடுவோன்னு நிச்சயமா தெரிஞ்சா அவன் இறக்கிறதுக்கு முன்னாலேயே கோதானம் பண்ணக்கூடிய விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் இறந்து அந்த அந்த கடுமையான ஒரு நரகத்தை கடக்கிறதுக்கும் கோதானம் சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர பித்ருக்கள் சம்பந்தமான பூஜைகளை சரியா பண்ணலனாலும் கோதானம் சொல்லப்பட்டிருக்கு. பசுவை எங்கெல்லாம் தானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோதானம்ன்றது நதிக்கரையில, கோயில் மண்டபங்கள்ல, சாலையில, தர்ம ஸ்தாபனங்களில் நன்கு வேதம் படித்த அர்ச்சகனுக்கு, வேதியனுக்கு, இதெல்லாம் வந்து பசுவை தானம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. எல்லாத்த விட மகா புண்ணியம்னா கங்கை நதி கரையில், அதாவது புண்ணிய நதி, ஜீவ நதியாக சொல்லப்பட்ட அந்த கங்கை நதி கரையில் பண்ணக்கூடிய கோதானத்தை 1,00,000 பங்கு உயர்ந்த தானமாக சொல்லியிருக்கு. ஆனால் அந்த பசுவை தானம் பண்ணும்போது அங்ககீனம் இருக்கக்கூடாது. பால் கறக்கக்கூடிய பசுவாக இருக்கணும், கண்ணுக்குட்டியோட கூடிய பசுவாக இருக்கணும். பசுவை தானம் பண்ணது இல்லாமல் அதுக்கு தேவையான உணவையும் ஒரு 6 மாதத்துக்கு தேவையான உணவும் கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. இது மாதிரி கோதானம் பண்றதால வரக்கூடிய பலன்றது மிக உயர்ந்ததா சொல்லப்பட்டிருக்கு. தானங்களில் மிக சிரேஷ்டமான தானமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கலியுகத்துல கோதானம் பண்றது வாழ்நாளில் ஒரு முறையாவது பண்றது மகா புண்ணியம். காசியை ஒரு முறை தரிசிக்கிறதும், கங்கையில ஒரு முறை குளிக்கிறதும், வாழ்நாளில் ஒரு முறையாவது கோவிந்தனோட நாமத்தை சொல்றதும்,
பசுவை ஒரு முறையாவது தொட்டு பூஜிக்கிறதும் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. காயத்ரி. எங்க இருந்து பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? சென்னை மடிப்பாக்கம். சொல்லுங்கம்மா, யாருக்காக வந்து சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு நீங்க சந்தேகம் கேட்கணும்? எங்க வீட்டுக்காரருக்கோசரம். அவருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 7/10/1986 விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். ஓகே, எது குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட அவருக்காக கேட்கணும்? கடன் ஆகிட்டே இருக்குன்ட்டு. கடன் ஆகிட்டே இருக்குங்களா? என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரியல மேம் எனக்கு. உங்க வீட்டுக்காரர் எந்த தொழில் செய்யறாருன்னு உங்களுக்கு தெரியாதுங்களா? இல்ல. ஓகே சரி, இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறது வந்து நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, கல்யாணமா எவ்வளவு வருஷம் ஆகுதுமா உங்களுக்கு? 4 வருஷம் ஆகுது சாமி. சரி, கடன் எதனால ஏற்பட்டதுன்னு தெரியாதா உங்களுக்கு? இல்ல சாமி, அதாவது வர வருமானம் கடன் ஆகிட்டே இருக்குது. என்ன உத்தியோகம் பண்றாரு? என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காரு? ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் பண்றாரு இல்லீங்களா? இப்ப நீங்க ஏதாவது உத்தியோகம் பண்றீங்களா? இல்ல. இப்ப வந்து உங்களுக்கு 6ஆம் இடம் அவருக்கு பலத்து வந்திருக்கு. 6ஆம் இடம் பலத்து இருந்தால் பண பரிவர்த்தனைகள்ல கவனமா இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இப்ப இவரோட ஜாதகத்துல 6ஆம் இடம் பலத்து இருக்கிறதுனால ஒன்வே மாதிரி, அதாவது ஒரு ஒன்வேன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வழி பாதை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. நீங்க ஒரு வழி போனா திரும்ப வரக்கூடாது, வேற பக்கம் சுத்திட்டு தான் வரணும். இவரோட கையில எப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாலட்சுமியை யாருக்காவது கொடுத்தாருன்னா அது போகுமே தவிர திரும்பி வர்றதுக்கு நீங்க 6 மாதம் நினைச்சீங்கன்னா அது 6 வருஷம் ஆகும். அந்த 6 வருஷம்ன்றது தான் உங்களுக்கு கடனுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம், இவரோட உழைப்புக்கு ஏற்ற கூலி, இவர் என்ன உழைப்பு உழைக்கிறாரோ அதுக்கேற்ற லாபத்தை காத்திருந்து பெற வேண்டிய ஜாதகம். சில பேர் பாத்தீங்கன்னா 30 நாள்ல சம்பளம் வாங்குவா, சில பேர் வார சம்பளம் வாங்குவா, தினமும் இன்னைக்கு காலம்பரை வேலை செஞ்ச உடனே சாயந்தரம் சம்பளம் வாங்குவா. நீங்க காய்கறி வியாபாரம் பண்றவங்க பாத்தீங்கன்னா காலையில பணத்தை முதலீடு பண்ணுவாங்க, சாயந்தரம் அந்த லாபத்தை எடுத்துருவாங்க. மளிகை சாமான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதலீடு பண்ணுவாங்க, 30 நாள் கழிச்சு தான் அதை கணக்கு பார்க்க முடியும். உங்க கணவர் செய்யக்கூடிய தொழில் 6 மாதத்திலையும் உங்களுக்கு பலன் தெரியலாம், 1 வருடத்திலையும் பலன் தெரியலாம். அவர் மத்தியஸ்தரா இருந்தாலும், மத்தியஸ்தர்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வித்து கொடுக்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தரா இருந்தாலும், கொஞ்சம் முதலீடு போடக்கூடியவரா இருந்தாலும், அவர் செய்யக்கூடிய தொழில் நிதானித்து செய்யக்கூடிய தொழில். இந்த மாதிரி தொழில் அமைப்பு உடையவர்களுக்கு 6ஆம் இடம் பலமா இருந்தால் முதல்ல கடனை காட்டும். அப்புறம் அவர் கேந்திர உச்சம் பெற அகிலங்களும் ஆழ்வான். இந்த கிரகங்கள் பலத்து வர காலத்துல இழந்தது எல்லாத்தையும் திரும்ப அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்றது சொல்லுவா. அதுக்கப்புறம் சொல்லுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருக்காரு. சரி, ஒரு 2-3 எக்ஸாம் எதுவும் ஜாப் வராமே தெரியல. அதான் இவருக்கு வந்து நேரடி அரசு உத்தியோகம் அமையற வாய்ப்பை விட அரசு சார்ந்த வகையில உத்தியோகம் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டுமா? ஆனா இப்ப செய்யக்கூடிய இந்த மத்தியஸ்தர் தொழில், ரியல் எஸ்டேட் தொழில கொஞ்சம் நிதானமான போக்கு தேவை, அவசரப்பட வேண்டாம். சில பரிகாரம் சொல்றேன், நீங்க அதை செய்யுங்க. வேலிருக்க வினை இல்லை அப்படின்னு சொல்லுவா. அதாவது இவரோட கையில வந்து ஒரு ஜான் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுண்டு வரல்ல இருந்து கட்ட வரல் எடைப்பட்ட உயரத்துக்கு ஒரு ஜான் அப்படின்னு பேரு. அவரோட கையில ஒரு ஜான் உயரத்துக்கு ஒரு சின்ன வெள்ளி வேல் ரெடிமேடா விற்கும், ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் அப்படி இருக்கும். அந்த வெள்ளி வேல் வாங்கி வீட்டில் எடுத்துட்டு வந்து வச்சு முருகப்பெருமான தியானம் பண்ணி, உங்க குலதெய்வத்தையும் தியானம் பண்ணி, கந்த குரு கவச்சம் அல்லது சண்முக கவச்சம் அல்லது கந்த சஷ்டி கவசம் ஏதாவது ஒன்று படிச்சு முருகப்பெருமானோட சன்னிதானத்துல உண்டியில சேர்த்துட்டோ முருகனை நமஸ்காரம் பண்ணுங்க. வேல் இருக்க வினை இல்லைன்னு கட்டாயம் விலகும். வேலோட பெருமை நிறைய சொல்லலாம். ஒரு வாட்டி பாம்பன் சுவாமிகள் காலில் அடிபட்டு இருந்த போது உங்களுக்கு வந்து அந்த மருத்துவமனையில் இருந்தாராம். மருத்துவர் வந்து கால் வந்து கூடாதுன்னு சொல்லும் பொழுது 2 காலில் புரிந்த எலும்பு ஒன்று சேராதுன்னு சொல்லிட்டாங்க, உடஞ்சது ஒன்று சேராதுன்னு. ஏன்னா சுவாமிகள் உப்பு சேர்க்க மாட்டார். அன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ஜன்னல்லேருந்து ஒரு மயில் உருவம் தெரிஞ்சு முருகனோட வேல் வந்து அவர் காலை தொட்டதா தெரிஞ்சதா சொல்லுவா. மறுநாள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அந்த எலும்பு ஒன்னா சேர்ந்திருந்துதான். வேலோட மகிமை வந்து அப்படி, வேல் இருக்க வினை இல்லை. அதனால இந்த சுக்கிரனுக்கு வெள்ளி விசேஷம். இதே வந்து செவ்வாயா இருந்தா செப்பு, செவ்வாய் பிரதானமா இன்னைக்கு சப்தரிஷி வாக்கியப்படி வந்தா செப்பு சொல்லியிருப்போம். இந்த வெள்ளி வேல் சேருங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். உண்டியில கட்டாயம் நம்புங்கள், வினை தீரும், நல்லதே நடக்கும். இன்னைக்கு பார்த்துட்டு இருந்த எல்லா நேயர்களுக்காகவும் அற்புதமான தீர்வுகள் நீங்க சொன்னீங்க சுவாமிஜி, ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. உங்களோட வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடைவும், சுவாமிஜி கிட்ட பேசவும்
நீங்க மெசேஜ் பண்ண வேண்டிய எண் 57575. இந்த எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.